ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 9 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் கிட்ட நீ மேலே போன ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் ஷாப்பில் வந்து இருக்கான். அந்த ஷாப்புக்கு நியூஸ் ரீடர் பொண்ணு போகிறா. ஆஹா சைத்தா சைக்கிளில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் கேட்குறான், நான் தான் சொல்லிட்டேன்ல இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன்னு, அதுக்கப்புறம் ஏன் திருப்ப வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், நான் ஒன்றும் அந்த ஷோவை பற்றி பேசுறதுக்காண்டி வரல, நீ அதை பற்றி பேசாத, நான் இங்கே ட்ரிங்க்ஸ் அடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன இன்னும் ஹீரோனை காணும், அவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காண்டி போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் சொல்கிறான், எந்த ஊரில் டயட்ரிஷியன்லாம் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கேட்குறா, நீ ஏன் அவளை போக விட்டா, அது ஒரு பையன் கூட நைட் ஸ்டே வர பண்ண போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கொளுத்தி போட்டுட்டு இருக்கா. இவ வேற என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாயா மாதிரி அந்த பையன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு ஹீரோ வர மாதிரியும் ரெண்டு பேரும் உட்காந்து வைன் குடிக்கிற மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், ஹீரோயின்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நீ பொண்ணுங்களே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பிளான்னு சொல்லிகிட்டே இருக்கா. அது கேட்ட அந்த பையன், நான் பாட்டுக்கு சிவனன் தான் இருந்தேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் பாவம் பண்ணனா, ஏன்டி இப்படி வந்து புலம்பி என் உசுரை வாங்கிட்டு இருக்க அந்த மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கே வந்து சீனு போயிடுச்சு அவள் பேசுகிறத கேட்டு. இங்கே ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், வைன் குடிக்கும் போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நின்று ஷாக்காக பார்த்து முழிச்சிட்டு இருக்கான். ஆத்தாடி பழசெல்லாம் கிளறானே இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான், உன் ஞாபகம் எனக்கு அடிக்கடி வரும் வைன் குடிக்கிறப்போ, அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டுக்கு வர்றப்போலாம் உன் ஞாபகம் வந்து எனக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நீ அப்படி என்னை விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோட ஃப்ரெண்டையும் நியூஸ் ரீடர் பொண்ணையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவன் இன்றைக்கி பூரா ஃபீல் பண்ணி பேசி நம்ம அவசரம் வாங்கிடுவா போலையே மாதிரி அவன் உட்காந்து கேட்டுட்ருக்கான். ஹீரோயின் அந்த ஜுவல்லரி பாக்ஸை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், அதை பற்றி பேசாத, அதை பற்றி பேசினா நீ தான் முதல் டெட் பாடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு நல்லாவே குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. நான் 10 இயர்ஸாக ஹீரோவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவனை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன், அவனை தவிர யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் வந்து அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், ஒரு பொண்ணு கிட்ட லவ்வே ப்ரப்போஸ் பண்ண முடியல, இவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ், சிவனேன்னு தானே இருந்தேன், யார் சோழிக்காச்சும் நான் போனேன்னா என்ன, சண்டாளி இப்படி நல்லா இருந்த மனசை வந்து கெடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்டாப்பில் உட்காந்துட்டு ஹீரோ சொன்னதே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் குளிச்சுட்டு வரான் அவன் ரூமில். அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி பாக்ஸை பார்த்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் டே ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அந்த பாக்ஸையும் தூக்கி போட்டுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு அந்த டீல் வந்து சைன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து விஷ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஹீரோ கேட்குறான், நீ எப்படி வந்த அப்படின்னும் போது அந்த அசிஸ்டன்ட் வேகமாக நான் பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து சொல்கிறான், சரி ஓகே வந்த மாதிரியே நீ கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அந்த மாதிரி வந்து அந்த அசிஸ்டன்ட் போகிறாரு. ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறான், 1 hourல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வரான். ஒரு காக்காவை கூட காணும். ஹீரோயின் கேட்குறேன், எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், இது என்னோட ரெசார்ட், நம்ம 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்கிறான், ஓகேடா தம்பி நீ பாட்டுக்கு குழி, நான் போயிட்டு ஸ்பாவில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், நீ எங்கேயுமே போகக்கூடாது, நான் ஸ்விம் பண்ணுறது உட்காந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து கேட்குறான், நீ ஸ்விம் பண்ணுறதை நான் பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், சப்போஸ் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கா. ஹீரோ அவனோட பார் சூட்டை ரிமூவ் பண்ணும்போது அவள் கண்ணை முடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்விம் பண்ண போயிடுறான். இவன் எப்போ ஸ்விம் பண்ணி முடிச்சு நம்ம எப்போ போய் சோறு சாப்பிட்ற மாதிரி ஹீரோன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நம்ம ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் வந்து சொல்கிறா, இப்போ எதுக்கு அதை இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அது என் மைண்டை போட்டு ரொம்பவே உறுத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே உன் கையை கொடு நான் மேலே வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அவளோட கையை வந்து கொடுக்குறா. ஹீரோயினுமே எடுத்து ஸ்விம்மிங் பூலில் விட்டுறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. எனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியாது, பைத்தியம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சொல்கிறா, கை கொடுத்தது ஒரு குத்தமாடா, இப்படி இழுத்து கவுத்துப்பிட்டியேடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஹீரோ சொல்கிறான், பாரு உனக்கு விக்கல் எடுக்கவே இல்லை அப்படின்னும் போது ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி மேலே ஏறி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து எந்த சவுண்டுமே காணும், எங்கே இவனோட சத்தத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அந்த தண்ணியிலேயே மூழ்கி கிடக்குறான்.
ஹீரோனுக்கு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. சப்போஸ் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டிருப்பான். அது ஞாபகம் வந்தோன்னே அவள் பயத்தில் அந்த தண்ணியிலே குதிச்சு அவனை காப்பாற்றுறதுக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஹெல்ப்னு சொல்லி கத்திட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அங்கே 2 பேர் வராங்க. ஹீரோ வந்து ஆக்சுவலி நடிச்சிட்டு இருப்பான். ஸோ அவங்க காதில் வந்து நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோன் வந்து ரொம்பவே பயந்துட்டு என்னாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சொல்கிறா, அன்றைக்கி ஃபஸ்ட் டே நம்ம பண்ண ரொமான்ஸ் எனக்கு வருத்தமே இல்லை, அது என்னோட ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்டு இருக்கா. அந்த ஜுவல்லரி பாக்ஸில் கூட என்ன இருந்துச்சுன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அதை கேட்ட உடனே ஹீரோ எப்படி முழிச்சானே தெரியல. எந்திரிச்சு நீ பார்த்துட்டியா, எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோயின் வந்து அவனை போட்டு அடிக்கிறா. எதுக்கு இப்படி என்னை பயமுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கா. 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்து சொல்கிறா, ரொம்பவே தேங்க்ஸ் என்னோட திங்கை இவ்வளோ வருஷமாக நீ வச்சுருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறா, நீ நிஜமாகவே எனக்கு தேங்க் பண்ணணும்னா திருப்ப எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திருப்ப வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுறதுக்காண்டி போகிறா. ஆனால் ஹீரோன் வந்து அவனோட லிப்பை காமிச்சிடறான். 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அவள் ரூம் வரைக்குமே ஹீரோ போய் ட்ரா பண்ணுறான். ஹீரோ வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் ஹீரோ வந்து உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டே டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோ அங்கேருந்து புலம்பிட்டே போயிடுறான். ஹீரோ கிட்டேருந்து குட் நைட்னு மெசேஜ் வருது. ஹீரோ பற்றியே ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒயின் குடிச்சிட்டே ஹார்ட் சொல்கிறது தான் நீ செய்ய போகிறேன், எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்பா கிட்ட யாரோ ஹீரோவும் ஸ்விம்மிங் பூலில் கிஸ் பண்ணுறதா ஃபோட்டோ எடுத்து காமிச்சிடுறாங்க. அதை பார்த்து அவர் செம்மையாக காண்டாயிடுறாரு. ஹீரோனை பற்றி எல்லாத்தையுமே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே சேடாகவே பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ கூட போனது சுத்தமாகவே பிடிக்கல. அதை வச்சு காண்டிலே பேசிகிட்டு இருக்கான். இன்னும் ஒரே குஷியாக இருந்தியா அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கேட்குறான், உன் ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போகணும், பர்த்டே பார்ட்டிக்கான திங்ஸை வந்து நான் அப்புறமேட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், சரி ஓகே ஒர்க் முடிச்சு நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிடுறா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து மெசேஜ் போகிறா, இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான், உன்னை நான் மீல் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண வேணான்னு சொல்லிட்டேன், ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே வந்து மாற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து என்னடா நடக்குதுங்க, நான் ஒருத்தர் இருக்கேன்டா மாதிரி முழிச்சிட்ருக்காரு. ஹீரோ சொல்கிறா, இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, என்னால் முடியாது, என் டாகுக்கு இன்றைக்கி பர்த்டே, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு வரா. அவளோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். அவனோட பைக்கில் போய் இவளும் ஏறிக்கிறா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நின்று பார்த்துக்கிறான். இவன் என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட் போய் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்து எல்லாமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஹீரோனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இரு நான் போய் லைட்டை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே கரெக்டாக ஹீரோவும் வந்துட்டு டாகுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஷாக் ஆகிடா. ஹீரோனோட அம்மா வந்து கேட்குறாங்க, நீ தான் அவனை வந்து இன்வைட் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், பர்த்டே பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அம்மா கேட்குறாங்க, எதுக்கு நீ டாக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், யார் அந்த குட்டி பையன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனோட அம்மா வேகமாக என் பையன் தான் சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே ஹீரோன் வந்துட்டு தடுத்துட்டு, டைம் ஆச்சு எல்லாம் போங்க கூட்டத்தை கலைங்க மாதிரி எல்லாருமே வந்து கலைச்சி விட்றா. அங்கேருந்து அவங்க அம்மாவை வந்து அவள் துரத்தி விடுறதுக்காண்டி பார்க்குறா. அதுக்கப்புறம் அவனோட தம்பியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோயின். ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் மட்டும் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே என்னமோ எதிரியாக பார்க்குற மாதிரியே பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோன் அவங்க அம்மா கிட்டே, என் பாஸ்க்கு என்னோட ஃபேமிலி மேட்டர் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அங்கே இறக்கி விட்டு அவள் கீழே இறங்கி போகிறா. இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ அடிக்கடி ஹீரோனோட வீட்டுக்கெலாம் போக மாட்டில அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏதாச்சும் தேவைன்னா நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், உனக்குலாம் கஸ்டமர்லாம் வராங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எனக்கு போதுமான அளவு மணி வருது, சில பேரை மாதிரி ஓவர் ஒர்க் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பல்பு கொடுத்துறான். இப்படியே மாற்றி ஜெல்லஸில் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். ஹீரோயின் நடுவில் வந்து சரி ஓகே வாங்க நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். 3 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு சிப் தான் பண்ணியிருப்பா. பட் அவனுங்க ஒரு கிளாஸே வந்து காலி பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து போட்டிக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. 2 பேருமே மட்டை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் டாக்ஸி படிச்சு ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து அனுப்பி வைக்கிறான். அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே போகிறான். ஹீரோவை தேடிட்டு வரும்போது அவன் கீழே உட்காந்துருக்கான். உனக்கு நான் டாக்ஸி பிடிச்சி விடவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். எனக்கு தனியாக தூங்கவே விருப்பம் இல்லை, நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து என்னை துரத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறா, சரி ஓகே நீ இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோன் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து எனக்கு ட்ரைனிங் இருக்குது, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து அந்த டிவி ஸ்டேஷனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இன்றைக்கி தான் ஃப்ரீ தான், மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோயின் சொல்கிறா ஹீரோ எந்திரிச்சா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ மண்டை மேலேயே ஹீரோட தம்பி ஒரு கொண்டை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு பார்த்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட அம்மா வந்துட்டு இந்த ஹாஸ்டல் கூட உனக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்த்துட்டு அட குட்டி சாத்தானே இவ்வளோ நேரம் நீ என் கூட தான் விளையாடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா கேட்குறாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ வந்து நேற்று மாற்றி மாற்றி ட்ரிங்க்ஸ் அடித்தது, மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டது, மாற்றி மாற்றி சண்டை போட்டது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறான். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் ஹீரோ வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உன்னை வேறொரு பையன் கூட பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு வந்து விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த விக்கல் கூட உனக்கு அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். ஹீரோட அம்மா சொல்கிறாங்க நான் கொஞ்சம் வெளியில் போகணும், இவனை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்க நீ இவனை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹீரோயினுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோயின் செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் கேட்குறான் அந்த பார் ஒன்று அடிக்கடி உங்கள் அக்காவை பார்க்க வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டுட்டு அடைச்சாய் நம்ம குழந்தைட்டு போய் என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்போ தான் ஹீரோட அம்மா நடிச்சு அந்த ஃபிலிமை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் செம்ம சாக்காயிடுறான். என் ஃபோனை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் வந்து ஃபோனே கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃபோனை பிடுங்கிட்டு வா நம்ம வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லா லேடிஸுமே வந்து ஹீரோ தான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோட தம்பியை நல்லாவே விளையாட வச்சுட்ருக்கான். அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அந்த லேடிஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பபிள்ஸ் விளையாடுறது, அந்த சின்ன பிள்ளைங்களோட விளையாடுறது இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கான். ஹீரோட அப்பா ஹீரோனோட வீடை தேட்டு காரில் வந்துட்டுருக்காரு. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு ஹீரோ வந்து ஒரு சின்ன பையனை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.